மேன்மைப்படுத்த விரும்புறவங்க எதை கொண்டாடுவாங்க தெரியுமா? அவங்க லைஃப்ல ஜீசஸ் வந்தது. ஆமென். இன்னைக்கு இயேசு வந்ததை விட பெரிய சாட்சியா எதை சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் எனக்கு வீடு தந்தார், கர்த்தர் எனக்கு கார் தந்தார். ஆமென். கர்த்தர் அதெல்லாம் தேவ கிருபையில தயவுல நான் பெற்றுக்கொண்டதுதான். ஆனா உண்மையிலே கிருபையை கொண்டாட விரும்புறவங்க எதை நினைச்சு ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில இயேசு வந்தது. அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி கிருபையே நின் மகா கிருபைக்கா நின்னே நின் மகா டெய்லி என் லைஃப்ல நீங்க வந்தீங்களே அப்பா. நான் பாடணுமே எதற்குமே உதவாத. அவன் எத்தனையோ உறவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா நான் சொல்லுவேன், என் லைஃப்ல பெரிய கொண்டாட்டமானது எது தெரியுமா? இயேசு என் வாழ்க்கையில வந்தது. ஹல்லேலூயா. இந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது ஜீசஸ் வந்ததுனால. அவர் யார் தெரியுமா? அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை பரிகரித்துனா ஒழித்து, அதை அழித்து, ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றுகிறது. ஒருத்தங்க லைஃப்ல இயேசு வந்துட்டார்னா அவர் யார் தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் தாவீது சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எந்த மனுஷனையும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் சோர்வோடு துக்கத்தோடு படகை கரையிலே விட்டு வலையை அலசி கொண்டிருந்த பேதுரு படகுல இயேசு ஏறி அந்த படகு நிறைய மீன்களை பிடிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தவர். எந்த மனுஷனையும் 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்டு கல்லறையின் இடத்திலே போய் அவன் வாசஸ்தலம் கல்லறை. ஏன்னா இதுதான் முடிவு. கல்லறை கிட்ட ஒருத்தங்க போயிட்டாங்கனாலே அவங்க லைஃப் முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி இருந்த இடத்துல இயேசு வாழ்க்கையில விடுதலை கொடுத்து அந்த பட்டணத்துக்கே சுவிசேஷம் அவன் மூலமாய் பரம்பும்படி செய்தவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். சிலுவையில இயேசுவோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன், அவனுக்கு நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியாது. ஆனாலும் இயேசு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் கிராண்டட் என்றார். இன்று நீ என் கூட பரதேசில் இருப்பாய் என்றார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறார். அவர்தான் ரட்சகர். எனவேதான் ஏசாயா 25வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். விழுங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார் என்று எபிரேயர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை ருசி பார்த்தாராம். மரணத்தை பரிகரிக்க அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் தெரியுமா? மரணத்தை டேஸ்ட் பண்ணார். டேஸ்ட் பண்ணா இந்த மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு தெரிஞ்சா ஓடுவோம்ல. அவர் ஓடல. ஏன்னா அவருக்கு விழுங்கணும். யாருக்காக தெரியுமா? எனக்காக, உங்களுக்காக. எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே பலியான நம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஆமென். கண்மணி போல் காப்பார். மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் ஆமென். எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பாருன்னா எல்லாரும் ஒரு காரியத்துக்காக அழமாட்டோம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. எல்லாவற்றுக்கும் ரட்சகர் அவர்தான்.
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். யார் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரோ அவர் தான் என் கர்த்தர் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். எனவேதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? எப்படி வருவாங்க? எத்தனை பேர் ஆனந்த களிப்போடு பாடி வந்தீங்க? கை தூக்க வேண்டாம். நாங்க வந்ததுக்கு அப்புறமே பாட மாட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஆனந்த களிப்போடு. ஆமென். நாங்க எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறோம். வர்ஷிப் நல்லா பண்றாங்களா? பரவாயில்லையே. முதல்ல பாடுறவங்க ஓகே, மைக்கு கரெக்டா தான் பிடிச்சிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்றவர் பழையது போல இல்லையே. நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஆமா, சிலர் பாருங்க போலீஸ் மாதிரியே இருப்பாங்க சர்ச்சில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா சொல்லுங்க. தேவனே தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன். வல்லமை காண்கிறேன், ஆனந்த ஆமென், ஆனந்த களிப்புள்ள இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பார். அவர் நமக்கு இரட்சகரான காரியத்தை அதை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. இந்த நாளிலே ஆமென், வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நிழலாய் முன்வைத்து அவர் நமக்கு எப்படி இரட்சகரானார் என்பதை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாய் தெரிந்த சம்பவங்கள் தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். பெலிஸ்தியர் எபேஸ்தமீமிலே பாளையம் இறங்குகிறார்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்காக. இஸ்ரவேலர் ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குகிறார்கள். 2 கூட்டத்தார், அது நடுவில் 2 பேர் பாளையம் இறங்கின நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கோலியாத் என்கிற ஒருவன் அங்கே வந்து நிற்கிறான். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயர் உள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்த உயரமான மனிதன் யாரு தெரியுமா? சவுல். அதனால அவங்க அந்த நம்பிக்கையில வந்து நிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். 6 முழமும் 1 ஜானுன்னா ஏறக்குறைய 9 அடி, 9-10 அடி வந்து நிற்கிறான். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அவன் வந்து நிந்திக்கிறான், அவன் பேசுறான். அதை கேட்டு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷரை காணும்போது மிகவும் பயந்து அவன் முகத்துக்கு, அவனை பார்த்தாலே பயம், சில காரியங்களை பார்த்தாலே பயம், சில காரியங்களை கேட்டா பயம். நல்ல கவனமா கேளுங்க. தாவீது வரும் வரை இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. தாவீது வரும் வரை, தாவீது வரும் வரை தான் கோலியாத்தின் பிரச்சனை இஸ்ரவேலருக்கு இருந்தது. மோசே வரும் வரைதான் எகிப்தின் உபத்திரவம் இஸ்ரவேலருக்கு இருந்தது. எலியா வரும் வரைதான் குறைவு சாரிபாத் வீட்டில் இருந்தது. ஆமென்.
தாவீது வந்ததும் கோலியாத்து பிரச்சனை சால்வ் ஆகும்னா, மோசே வந்ததும் இஸ்ரவேலருடைய உபத்திரவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமானால், எலியா வந்ததும் அந்த ஏழை விதவின் வீட்டில் இருக்கிற குறைவு மாறுமானால், நான் ஆராதிக்கிற என் ரட்சகர் வந்தாலே போதும். ஆண்டவரே, நீங்க வந்தாலே போதும் ஆண்டவரே. தாவீது வரும் வரைதான் இந்த இஸ்ரவேலர்கள் யாரை பார்த்து பயந்தாங்களோ மிகவும் பயந்தார்கள், கலங்கினார்கள். தாவீது வரும் வரைக்குதான். இஸ்ரவேலருக்கு பிரச்சனை எதுவரை இருந்தது? தாவீது வரும் வரைக்கும். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நான் செய்தியை கேட்கும் போதே உங்க ஆழ் மனதில் இந்த வார்த்தையை எழுதி வைத்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நீங்க எந்தெந்த கடினமான பாதையில பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க வரது வரதான்ப்பா இந்த பிரச்சனை, நீங்க வரது வரதான்ப்பா இந்த போராட்டம், நீங்க வரது வரதான்ப்பா இந்த தரித்திரம், நீங்க வரது வரதான்ப்பா இந்த வியாதி, நீங்க வரது வரதான்ப்பா இந்த கண்ணீர். ஆமென். நீங்க வர்றது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், நான் ஏமாத்த மாட்டார். தாவீது வரும் வரைக்கும் தான் பிரச்சனை. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க வர்றது வரதாப்பா, நீங்க வரது வரதா, நீங்க வரது வரதா, நீங்க வரது வரதா, நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டீங்கன்னா, ஹalleluya 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 ஹalleluya. இந்த இஸ்ரவேலர்கள் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. அந்த அறுவடை நாட்கள் வரும்போது மீதியானியர் வந்துட்டு போவாங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் மீதியானியர்கள் வந்தார்கள் தெரியுமா? கிதியோனின் பாளையத்திலே கர்த்தர் வரும் வரைக்கும், கர்த்தர் வர்றது வரைக்கும். கிதியோன் வந்ததும் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ஆமென். தலை போற பிரச்சனை இருக்கு, ஆனாலும் நான் நம்புறேன் கர்த்தர் வந்தா என் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படி சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலருக்கு தெரியாது, தாவீதின் மூலம் தங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க போறது இஸ்ரவேலுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். எனக்கு தெரியும், எனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும் என்று. எனக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்து அல்ல, எனக்கு ஒத்தாசை வானத்தை பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தெரியணும். இஸ்ரவேலருக்கு தெரியாது. தெரிந்திருந்தா தாவீதை முதலே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமென். தெரியாததுனாலதான் தாவீதை ஒதுக்கிட்டே இருந்தாங்க. தாவீதுடைய வேல்யூவை கர்த்தர் தெரிய வைத்தார். ஆனா நமக்கு தெரியுமே, ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? நமக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து. எனவேதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல் ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தரிடத்தில் கண்களை ஏறெடுக்கிறாங்கன்னா அவங்க அதை என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு ரட்சகர் ஒரே ஒருவர் தான். எங்களுக்கு ரட்சகர் தாவீதும் அல்ல, மோசையும் அல்ல, தாவீதின் வேராயிருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். எவ்வளவு நாள் சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். ஆமென். தூங்கலான்னு யாரும் இங்க வராதீங்க, வாய்ப்பே இல்லை. தூங்குறீங்கனாலே அடுத்த டயலாக்லாம் மாறும். ஆமே, சந்தோஷமா இருங்கள். எத்தனை நாள் வந்து நிப்பான்? கோலியாத்து பிரச்சனை எத்தனை நாள்? 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். என்ன 40 நாள்? என்ன 40 நாள்? என்ன ஒரே லைன்ல சொல்லுங்க. கோலியாத் 40 நாள் என்ன? அடுத்த வார்த்தை சொல்றதுக்காக உங்களை சொல்ல வைக்கிறேன். 40 நாள் என்ன? 40 நாள் என்ன? கோலியாத்துக்கு எத்தனை நாள்? ஆமென். நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களானால், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்களானால், சில பிரச்சனைகள் உங்களுக்கு நாள் குறிப்பது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு நாள் குறிக்கிறார்.
நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஆமென். எனவே தான் வேதம் சொல்ல கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள். 1 பேதுரு 1:6 கொஞ்ச காலம். சில பிரச்சனை சில நெருக்கம் வரும்போது அவ்வளவுதான் 40 நாள் வந்து வந்து நிப்பான். ஆண்டவர் வந்து வந்து நிக்குதப்பா. சில பிரச்சனை பாத்தீங்களா எங்க போனாலும் வந்து வந்து நிக்கும், வந்து வந்து நிக்கும். அது போகவே போகாது. சிலருக்கு சில கிருபை உண்டு பாருங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், எங்க சாப்பிட்டாலும் சரி, ஒரு முடி கிடக்கும். வந்து வந்து எங்க பார்த்தாலும் சரி. வீட்டில் தான் பிரச்சனை, ஹோட்டல்ல சாப்பிட்டா அங்கேயும் ஹாய். சில பிரச்சனை வந்து வந்து வந்து. ஆனா பைபிள் பாத்தீங்களா 40 நாள் அவ்வளவுதான். 41வது சரித்திரம் வேற. ஹalleluya. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? நான் விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் கர்த்தர் நாள் குறித்து விட்டார், நாள் குறித்து விட்டார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஓசியா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களில் என்ன நம்பிக்கையான தீர்க்க தரிசன வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்கினார், நம்மை அடித்தார், காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாள். அதாவது இரட்சகர் மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உடைய அறிக்கை வந்து இப்படிதான் இருக்கும். இன்னும் 2 நாள்ல சரியாயிரும், இன்னும் 3 நாள்ல சரியாயிரும், இந்த மாசத்துல சரியாயிரும், இந்த மாசம் முடிய போகுது, அடுத்த மாசத்துல சரியாயிரும். ஹalleluya. நம்ம இந்த மாசத்துல சரி ஆகணும். ஆவலையா போச்சு. அதான் 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 அக்காலத்திலே சொல்லப்படும். இதை சொல்லணுமா? ஆமென். விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை. ஆனா சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு போகுது போல இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம் தெரியுமா? இந்த எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனாங்க பாருங்க. லூக்கா 24வது அதிகாரத்துல 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து போனாராம். 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு அவருக்கு கேட்கணும். அதனால ஆமா நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு என்ன நடந்தது மேட்ரே தெரியாதா, இயேசு கிட்ட கேட்கிறாங்க. ஆமே. நம்ம பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் அப்படிதான் வந்து நிற்போம். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா, ஆண்டவரே பாரும், ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நீ முதல்ல உட்காரும், நான் பார்க்கிறேன். இப்படிதான் கேட்கிறாங்க. என்ன நடந்து மேட்டரே தெரியாத, என்ன நடந்துச்சு? அப்ப சொல்றாங்க பாருங்க 19வது வசனம், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனா இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும். நல்ல கவனிங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவங்க சொன்னது கரெக்டா தப்பா? கரெக்ட்னாலும் தப்பு தெரியும். இப்படி ஏதாவது வச்சுதான் கேட்பீங்க. அதனால எங்களுக்கு எதுக்கு? அவங்க சொன்னது கரெக்டா, சும்மா சொல்லுங்க, கரெக்டா தப்பா? அதுல கரெக்டும் இருக்கு, தப்பும் இருக்கு. எது கரெக்ட்? அவங்க சொன்னதுல கரெக்ட் இருக்கு. எது தப்பு? இருந்தா அப்படிங்கிறாங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இயேசு நேற்று மட்டுமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும். இயேசுவை சொல்றது எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென்.
நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல ஆண்டவரை நேற்றுக்கு கொண்டு போயிட்டோம். அன்னைக்கு செஞ்சார், அவர் இருந்தார். ஆமே, வந்து பாடுவோம்ல டிசம்பர், ஈராயிரம் ஆண்டு முன். இன்னைக்கு நான் இருக்கிறேன். ஆமே, அவர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? தீர்க்கதரிசியா இருந்தார். இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு மோசையை பத்தி பேசு, இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு எலியாவை பத்தி பேசு. ஆனால் என்னை பத்தி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரை குறித்து பேசும்போது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆனவர். ஆமென்.